இப்போ எங்கே நிற்கிறோம் பார்க்குறீங்களா? மேடவாக்கம் லொக்கேஷனில் நவீன்ஸ் பக்கத்தில் தாங்க நம்ம நிற்கிறோம். அங்கே தாங்க நம்மக்கிட்ட ஒரு வீட்டுமனை பிரிவாக பிரிக்கப்பட்ட 23 ஃப்ளாட்டு கொண்ட வீட்டுமனை பிரிவில் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கேங்க. வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம நிற்கக்கூடிய இடம் எந்த இடம்னு பார்க்குறீங்களா? மேடவாக்கம் லொக்கேஷனில், அதுவும் நவீன்ஸ் பக்கத்துலேயே தாங்க நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை மேலும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நிச்சயம் அமையும் நம்ம சேனல் மூலியமாக. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் டு வேங்கவாசல் மிடில் பிளேஸில் தாங்க அமைஞ்சிருக்கு. இது பக்கத்துலேயே விட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி நகர். மேடவாக்கம் லொக்கேஷன்லேயே நிறைய பேருக்கு தெரிஞ்ச நகர் தான் விக்னராஜபுரம். விக்னராஜபுரத்துலேருந்து நேராக உள்ளே வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துடலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி இதுக்கான அப்ரோச் ரோட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் தாங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு. நீங்கள் வேளச்சேரிலேருந்து வந்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் கிட்ட ஃப்ளேவர் ஒன்று வருங்க. அந்த ஃப்ளேவர் கிட்ட ஏறி இறங்குனீங்கன்னாவே அடுத்ததாக நீங்கள் விஜயநகர் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணுவீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் போர்டு தாங்க. அதாவது சோலைங்கநல்லூர், மாம்பாக்கம், தாம்பரம், சோலைங்கநல்லூர். இந்த ஏரியா ஃபுல்லாகவே தாம்பரம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே எத்தனை கிலோமீட்டருன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து மேடவாக்கம் ஜங்ஷனை நம்ம பார்த்துருவோம். இங்கே தான் இதுதான் நம்ம மேடவாக்கம் ஜங்ஷன். மேடவாக்கம் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகரம். இந்த விஜயநகரன்றது அதாவது மேடவாக்கம் கூட்ரோட். மேடவாக்கம் கூட்ரோட்லேருந்து தாங்க நமக்கு லெஃப்ட் பிரியும் விஜயநகர்லேருந்து லெஃப்ட் பிரியும். அந்த இடத்துலேருந்து தாங்க விக்னராஜபுரமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மேடவாக்கம் ஜங்ஷன். இதுதான் விஜயநகரம் என்ற ஒரு ஏரியா. விஜயநகரம் ஏரியான்றது வந்து இதுதாங்க, அதாவது மேடவாக்கம் கூட்ரோடு. சென்னை மேடவாக்கம் கூட்ரோடு இதுதாங்க. இந்த ரோடு கிராஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் சைடு, அதாவது வேளச்சேரிலேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, தாம்பரத்துலேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் அப்படியே திரும்பி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா விக்னராஜபுரம் தான் நம்ம போகக்கூடிய அப்ரோச் ரோடு. நம்ம பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிக்கான அப்ரோச் ரோடு இதுதான். இது ஒரே ரோடு வந்தீங்கன்னாவே நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்ட ரீச் ஆகிடுவீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 23 ஃப்ளாட்டு, அதாவது 23க்கும் கூடவே வந்து ஃப்ளாட் பிரிக்கப்பட்டது. மீதி எல்லாமே ஷோல்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 அப்புறம் 1A இது எல்லாமே வந்து ஷோல்டு. இது மேலும் டீட்டெயில்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு அண்ட் லென்த் அண்ட் பிரெத் வந்து டீட்டெயிலாகவே நான் சொல்லிடுறேன். A2 வந்து பார்த்தீங்கன்னா 1084 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 54.1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A3 வந்து பார்த்தீங்கன்னா 1361 ஸ்கொயர் ஃபீட்டு, 25க்கு 54.4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A4 வந்து பார்த்தீங்கன்னா 1367 ஸ்கொயர் ஃபீட்டு, 25க்கு 54.6. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B1 வந்து பார்த்தீங்கன்னா 1428 ஸ்கொயர் ஃபீட்டு, 26க்கு 54.10. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B2 வந்து பார்த்தீங்கன்னா 1653 ஸ்கொயர் ஃபீட்டு, 30க்கு 55. அதோடைய டைமென்ஷன் 30க்கு 55. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா C1 வந்து பார்த்தீங்கன்னா 1440 ஸ்கொயர் ஃபீட்டு, அதோடைய டைமென்ஷன் 26க்கு 55.3. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா C2 வந்து பார்த்தீங்கன்னா 1672 ஸ்கொயர் ஃபீட்டு, 30க்கு 55.7. அதோடைய டைமென்ஷன் இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா D1 வந்து பார்த்தீங்கன்னா 1690 ஸ்கொயர் ஃபீட்டு, 30க்கு 55.11. மேலும் நிறைய ஸ்கொயர் ஃபீட் வந்து இதில் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ஏரியா சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெசிடென்ஸு. இந்த ஃப்ளாட்டு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட் தான் மோஸ்ட்லி அதிகமாகவே இருக்குது. இந்த லேஅவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டரே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாகவே நீங்களே பார்க்குறீங்க. அதாவது ஓப்பனாக இருக்கிற சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து காம்பவுண்ட் வால் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இந்த ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த ஃபார்ம் பண்ணி 24 அடி ரோடை வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட்டை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிகளும் போட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட் படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் விக்னராஜபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 1.5 இல்லை 1.8 இந்த டிஸ்டன்ஸில் வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடவாக்கத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா காளீஸ்வரி டவர் வரும். காளீஸ்வரி டவர் ரீச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வேளச்சேரிலேருந்து நீங்கள் ஜெயச்சந்திரன் வரும்போது ஜெயச்சந்திரன் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ஏறும். அந்த ஃப்ளேவர் ஏறி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காளீஸ்வரி டவர் வரும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கட் ஆகும். அந்த ரோடு வழியாகவும் நீங்கள் வந்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கான லொக்கேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த லொக்கேஷனை பார்த்து எந்த ரூட் வரணுமோ அந்த ரூட் படியே நீங்கள் தாராளமாக வரலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் 1லேருந்து 5 வரைக்கும் 1லேருந்து 5 1A இது வரைக்கும் ஷோல்ட் அவுட்டு. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நேரில் வாங்க, சைட் விசிட் வாங்க, மேலும் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்லப்படும்.
இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோட் பண்ணியிருக்குது 6800 பெர் ஸ்கொயர் ஃபீட். ஒரு சதுரடி விலை 6800, ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ். இந்த ப்ராப்பர்ட்டி சிஎம்டிஏ அப்ரூவ்டு வரைமுறைப்படுத்திய ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? நீங்கள் தாராளமாக சைட் விசிட் வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த முறையில் சேவை செய்யப்படும்.